வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஆர்பி சம்மந்தமாக, டெட் எக்ஸாம் சம்மந்தமாக தேர்வு முடிவுகள், பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணுறது, கட் ஆஃப் மார்க்கு, என்னென்ன எலிஜிபிள், நியூ ஆனுவல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணுவதற்கு தகுதிகள், கல்வி தகுதிகள் என்ன, வயது வரம் என்ன, அதை பற்றி வந்து விவரங்களை வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக டிஎன்டிஇடி ரிசல்ட் எப்பொழுது வெளியிடக்கூடும் என அதிகப்படியான மக்கள் எதிர்பார்த்து காட்டுகின்றனர். 30/1/2026 இன்றைய தினம் டிஎன்டிஇடி ரிசல்ட் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 4 முக்கிய தகவல்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட் வெளியிடக்கூடுமா என்ற அதிக எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அதாவது 30/1/2026 ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை வந்து இன்றைய தினம் வந்து நமக்கு ரிசல்ட் வெளியிடக்கூடும் என அதிகப்படியான எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. என்ன காரணத்திற்காக இந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து 2025ஆம் ஆண்டு நம்ம தேர்வு எழுதியது. 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பேப்பர் 1ம், நவம்பர் மாதம் 12ஆம் தேதி பேப்பர் 2ம், அதாவது 2025ஆம் ஆண்டு எழுதிய தேர்விற்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஆனுவல் பிளானில் வந்து குறிப்பிட்டிருந்த பிறகு வந்து 2025 டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வெளியிடப்படவில்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் கொஷின் அந்த மாதிரி இருந்தனால அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சப்மிட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 மந்த் அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து சப்மிட் பண்ணலேருந்து நமக்கு வந்து அந்த கொஷின் வந்து கிரேஸ் மார்க் கிடைக்குமா அப்படி ஒரு கோரிக்கை இருந்துச்சு. அதே போல் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு கட்டாயம் அப்படின்னு மாதிரி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிகப்படியான ஆசிரியர்கள் வந்து இந்த டெட் எக்ஸாம் வந்து எழுதினாங்க. அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஆசிரியர்கள் பணி நியமனத்தில் இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கான விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைத்தனர். அதற்காக வந்து தற்போது அரசு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டி முதல் முறையாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவில் வந்து 470 ஆசிரியர்களுக்கு மட்டும் வந்து விலக்களித்து அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது அதாவது 28/1/2026 வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழக அரசு தரப்பில் வந்து அதாவது ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் பண்ண சொன்னாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிடப்பட்டதாகவும், அந்த அரசாணையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட் எக்ஸாம் எழுதியிருக்கிறவர்களுக்கு வந்து தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்து குறைக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. அதே வந்து பார்த்திங்கன்னா வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதாவது 5% வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்ததாகவும் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அந்த அரசாணையில் வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 55%லிருந்து 5% குறைக்கப்பட்டு 50%ஆக தேர்ச்சி விகிதம் குறைக்கப்பட்டது. அதேபோல் எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 45% அதேபோல் வந்து குறைக்கப்பட்டிருந்தது. அதேபோல் வந்து ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் 60% எடுத்தால் தேர்ச்சி என்ற நடைமுறையை தொடரும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டதாக கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிகப்படியான மக்கள் 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி எழுதியவங்க அதிகப்படியான பேர் வந்து தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால் வந்து தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்க வந்து அதிகப்படியான மதிப்பெண்கள் பெற்று அனைவரும் தேர்ச்சி பெறுவதற்காக வாய்ப்புகள் இருக்காக கூறப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது நமக்கு தேர்வு முடிவு, அதாவது டெட் எக்ஸாமுடைய 2025ஆம் ஆண்டு எழுதியவர்களுக்கு ரிசல்ட் எப்பொழுது அப்படின்னு தான், அதாவது பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் எண்டில் வந்து வெளியிடப்படும் சொன்னாங்க. ஜனவரி மாதம் இறுதியில் வந்து அந்த டெட் எக்ஸாம் எழுதிய 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் எழுதியவர்களுக்கு ரிசல்ட் வெளியிடக்கூடும் என சொல்லப்பட்டது. தற்போது பார்த்திங்கன்னா வந்து ஜனவரி மாதம் எண்டு இன்ற தினம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜனவரி மாத கடைசி தேதியாக, அதாவது 31ஆம் தேதி சாட்டர்டே வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை இன்று வந்து கடைசி வேலை நாள் அப்படின்றனால டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ரிசல்ட் வந்து வெளியிடக்கூடும் அப்படின்ற அதிக எதிர்பார்ப்பில் வந்து தேர்வு எழுதிய அனைவரும் வந்து காத்திருக்காங்க. இது ஜனவரி எண்டில் வெளியிடும் சொன்னாங்க. ஜனவரி எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 31ஆம் தேதி சாட்டர்டே, லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து இன்று தான், அதாவது 30/1/2026 லாஸ்ட் ஒர்க்கிங் டே. அதனால் வந்து இந்த மாதத்தின் கடைசி தினம் என்பதால் இன்றைய தினம் வந்து அதிகப்படியான எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இன்றைய தினம் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடுமா, ரிசல்ட் டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வெளியிடப்படுமா என்ற அதிக எதிர்பார்ப்பு உண்டு. 31/1/2026 வந்து மாத கடைசி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேனால வந்து டிஆர்பி விடுமுறை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால் வந்து 30ஆம் தேதி இன்றைய தினம் வந்து நமக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடும் என அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போல் வந்து ரெடியூஸ் பாஸ் மார்க், அதாவது பாஸ் மார்க் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணதுனால கண்டிப்பாக தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. இதில் வந்து தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்து முன்கூட்டியே வந்து அந்த OMR சீட்டு பணிகள் வந்து முடிவடைந்ததாகவும், அது மாதிரி தேர்ச்சி விகிதத்தினுடைய ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணி முடித்ததாகவும், அதற்கான கோரிக்கைகள் இந்த மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் முடித்த பின்னர் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. தற்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து 30/1/2026 இன்றைய தினம் வந்து நமக்கு ரிசல்ட் டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து வெளியிடக்கூடும் என்ற அதிக எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. அதேபோல் பார்த்திங்கன்னா நீங்கள் டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா www.trb.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வமான இணையதளத்திற்கு சென்று நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து பார்த்துருக்க முடியும். அதாவது இன்றைய தினம் வெளியிடப்படுமா என்ற கேள்வி தான், அதாவது அதிகப்படியான எதிர்பார்ப்பு தான் இருந்திருக்கு. அதிகாரப்பூர்வமான தகவல்கள் ஏதும் வந்து இன்னும் நமக்கு வெளியிடலை. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நமக்கு ஆன்சர் கீ, ஃபைனல் ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் வந்து ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடக்கூடும்.
அதன் பின்னரே வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஃபைனல் ஆன்சைக்கின்னு இது வரைக்கும் நமக்கு வரல. அதனால் ஃபைனல் ஆன்சைக்கு இன்றைய தினம் வந்து வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஃபைனல் ஆன்சைக்கு வந்த உடனே வந்து அன்றைய தினமே வந்து ரிசல்ட் வெளியிடக்கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் வந்து நமக்கு அதிகப்படியாக ரிசல்ட் வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கப்படுகிறது. இவ்வாறு வெளியிடும் பட்சத்தில் நீங்கள் நேரடியாக இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அதே போல் வந்து அந்த கேட்கக்கூடிய விவரங்களை கொடுத்து உங்களுடைய பேப்பர் 1 பேப்பர் 2க்கான தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் வந்து தேர்வு முடிவுகளை வெளியிடுமா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது வந்து ஜனவரி எண்டு வெளியிடக்கூடும் சொன்னாங்க. அதனால் வந்து ஜனவரி எண்டு இன்றைய தினம் வந்து நெருங்கி ஃப்ரைடே இன்று தான் வந்து வீக்கோட எண்டு கடைசி நாள். அதனால் வந்து இன்றைய தினம் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடுமா? உங்களுடைய பார்வையில் இந்த கருத்துக்கள் எது இருந்தால் அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதே போல் வந்து நீங்கள் வந்து இந்த டிஆர்பியுடைய ஹெல்ப்லைன் கான்டாக்ட் நம்பர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஏதாவது விவரங்களை குறிப்பிட்டிருந்தால் அதை நீங்கள் தெரிவிக்கலாம். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.